Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 7.1ல sum number 4 given பாருங்க. A right angle triangle PQR where angle Q is equal to 90 degree is rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface areas of the right circular cones so formed by the triangle. அதாவது क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் Q ல தான் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. QR ஓட லெந்த் 16 கொடுத்துட்டாங்க, PR ஓட லெந்த் 20 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணி என்ன பண்ண போறோம்னா ஒரு கோனை கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த கோன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எதை வச்சு இப்ப PQ வச்சு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் கிடைக்கும், QR வச்சு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் CSA கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு CSAவையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, PQRங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஆங்கிள் Q வந்து 90 டிகிரியா, அடுத்து PR ஓட லென்த் 20 சென்டிமீட்டரா, QR ஓட லென்த் 16 சென்டிமீட்டரா, இது கிவன்ல கொடுத்திருந்தது. சோ நெக்ஸ்ட் நம்ம இதுல நமக்கு PQ வச்சும் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் இல்லையா. சோ அப்ப நமக்கு இந்த PQ ஓட லென்த் வேணும் தானே. அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கறனால பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா. சோ பித்தகரஸ் தியரம் என்னது, ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of square of other two sides. So அப்ப hypotenuse இங்க PR, so PR square is equal to sum of square of other two sides na PQ square plus QR square. அடுத்து பாருங்க PQ, இப்ப நமக்கு என்ன வேணும், இந்த PQ தானே வேணும். அப்ப இந்த PR and PQ square is equal to இந்த PR ல இருந்து இந்த QR சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா. சோ PR square minus QR square. PR ஓட லெந்த் எவ்வளவு 20 minus QR ஓட லெந்த் எவ்வளவு 16. சோ அப்ப 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். சோ 20 ஓட ஸ்கொயர் ஓட வேல்யூ 400, 16 ஸ்கொயர் ஓட வேல்யூ 256. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 144 கிடைக்குமா. இது PQ ஸ்கொயர் ஓட வேல்யூவா, நமக்கு PQ தானே வேணும். சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா. அப்ப PQ is equal to square root of 144. சோ 144 எதோட ஸ்கொயர், 12 ஓட ஸ்கொயர். சோ PQ ஓட வேல்யூ 12. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க, CSA தான் கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க. சோ அப்ப CSA கான ஃபார்முலா என்ன, பை ஆர் எல். இப்ப இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம், இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல எந்த ஆக்சிஸை பொறுத்ததை இப்ப நான் PQ-வை வச்சு ரொட்டேட் பண்றேன்னா இங்க எனக்கு PQ ஹைட்டா இருக்கும், QR வந்து என்னோட ரேடியஸா இருக்கும். இல்ல நான் QR பொறுத்து ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா QR ஹைட்டா மாறிடும், PQ ரேடியஸா மாறிடும். அபவுட்னு போட்டு நீங்க என்ன போடுறீங்களோ அது உங்களோட ஹைட், ரைட். இப்ப பாருங்க, CSA ஆஃப் கோன் ரொட்டேட்டட் அபவுட் PQ. நான் PQ பொறுத்து ரொட்டேட் பண்ண போறேனா, சோ PQ-வை ரொட்டேட் பண்றேன்னா PQ ஹைட் ஆயிரும் சொல்லிட்டேனா. அப்ப இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டா, இது வந்து ரேடியஸா. சோ பை RL அப்ளை பண்ணுங்க, பை இன்ட்டு 16 இன்ட்டு 20. இங்க ஏன் நான் பைக்கு வேல்யூ போடலினா ரெண்டுக்கையும் நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் தான் பண்ண போறோம், ரெண்டுலையுமே பை வரும். ஸோ கால்குலேஷன் போடாமையே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம், அதனால நான் பை வேல்யூ போடல. ஸோ பை இன்ட்டு 16 இன்ட்டு 20. ஸோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயரா. இப்போ ரொட்டேட்டட் அபவுட் QR நான் சொன்னேன் இல்லையா. இப்போ QR பொறுத்து பண்றீங்க அப்படின்னா QR ஹைட்டா மாறிடும், PQ ரேடியஸா மாறிடும். சோ அப்ப அது மாதிரி தான் இங்க CSA ஆஃப் கோன் ரொட்டேட்டட் அபவுட் QR. சோ அப்ப பை இன்டு QR ஓட லென்த் நமக்கு இங்க வந்து ஹைட்டா மாறிட்டனால PQ-வை தானே யூஸ் பண்ணணும். PQ ஓட எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12. சோ அப்ப பை இன்டு 12 இன்டு 20. சோ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 240. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க எது பெருசா இருக்கு, இதுதானே. சோ அப்ப CSA ஆஃப் கோன் ரொட்டேட்டட் அபவுட் PQ அண்ட் QR பொறுத்து பண்ணீங்கன்னா எது பெருசா இருக்கும் அப்படின்னா PQ is larger than QR. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி என்ன சம் கேட்டாலும் சரி ரொட்டேட்டட் அபவுட்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களோட ஹைட், ரிமைனிங் சைடு உங்களோட ஸ்லாண்ட் ஹைட்டாவும் ரேடியஸாவும் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.